சங்கீதா அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி வந்திருக்காங்களா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் ஆண்ட்ரூஸ் ஆந்தனி ஜூலியானா அவருடைய சரியா வந்திருக்காங்களா? ஆண்ட்ரூஸ் ஆந்தனி இருக்கிறாங்களாங்க? ஓகே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவ தாய் திருச்சிவானது இன்று புரூனோ அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர் 1030 பிறந்து 1101 மரித்தவர். இவர் ஜெர்மனி நாட்டுக்கு சேர்ந்தவர். ஆனால் இவர் வேலை செய்ததெல்லாம் பிரான்ஸ் நாட்டில். இவர் ஒரு ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவல். இவர் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிருந்தார். அது அட்வைஸராக இருந்தார். அதில் மன்னர்களுக்கும் மற்றும் போப்பாண்டவர் போப் அர்பன் 2 அப்படின்றவர் கூட இவர் அட்வைஸராக இருந்தார். ஆனால் நிறைய பேர் இவர் கூடவே வைத்துக்கொண்டு அவருடைய ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் அவர் அந்த ஆலோசனை மட்டும் கொடுத்துட்டு அவர் டீப் சைலண்ட் அப்படின்வாங்க. அதாவது அமைதியாக போய்க்கவும் செய்வார், கடவுளோடு இணைந்து இருப்பார். அதுதான் அவருடைய. அது இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்காக அந்த காலத்துலலாம் இந்த பைபிள் வார்த்தைகளாக இந்த வாழை இலையில தான் எழுதி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அதை காப்பி பண்ணி மற்ற ஜனங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த பைபிள் வார்த்தைகளை எழுதி வைக்குவார். கிறிஸ்துவர்களே, ஒரு மனிதன் எத்தனை அறிவாளி இருந்தால் கூட கடைசியில் கடவுளுக்கு முன்னே நம்ம மனங்கால் ஊறி அவர்களுக்கு நம்ம தலை வணங்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் இயற்கை. இந்த மாதிரி ஒரு ஹைலி இன்டலெக்சுவல் ரொம்ப அறிவான ஒரு மனிதர் உலகத்திலே அவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கடவுள் முன்ன அவர் தலை வணங்கி கடவுளுக்கு ஆராதனை செய்கிறார். இதுதான் மனித தன்மையுடைய ஒரு மிக அற்புதமான ஒரு நிலை. அதனால நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எப்போ கடவுளுக்கு நம்ம வணங்கி நம்ம அவருடைய கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காக நம்ம வாழ்க்கை வாழ்கிறோமோ அதுதான் கடவுள் விருப்பப்படுகிறார். என்னுடைய நற்செய்தியில் கூட அந்த 3 பேரில் யார் சிறந்தவர் கேட்கிறார் ஆண்டவர். ஏன்னா ஒரு திருடர்கள் ஒருத்தனை அடிச்சுட்டு போயிட்டு பொழுது அந்த குருகுட லேவியர் பார்த்துட்டு போயிடுறாங்க. நிறைய இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகும் பொழுது சில பேர் மட்டும்தான் அந்த யாருன்னா ஆக்சிடென்ட் அவங்களை போய் தூக்கி அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பண்ணுவாங்க. எல்லோரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் கூட நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துருக்கேன். அர்ஜென்ட்டில் நான் போயிடுவேன். ஆனால் அந்த கிட்ட போயிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப அந்த யார் துணிச்சலாக செய்கிறாங்க அவங்க உண்மையிலேயே கடவுளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதோ மற்றவர்களுக்காக நாம் உதவி செய்யும் பொழுது அது கடவுள் அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால இந்த திருப்பலியில் நாம் கடவுளில் மன்றாடுவோம். இறைவன் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மனத்தன்மை நம்ம தரும்படி இந்த திருப்பலியில் நம் பாவம் ஏற்று மனவருந்தி இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவிர்த்தாலும் பாவம் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியான எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இருக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. Yeah.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கு நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருள்கின்றீரே. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசாட்சிக்கு அச்சங்களை விப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுகிறாக. உம்முடைய தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடம் இருந்து தப்பியோட எண்ணி தீர்சுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சிசுக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன்னின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சிசுக்கு பயணம் பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள். கப்பலின் வலுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்து சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து ஆய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, என்ன இது, இப்படி தூங்கிக் கொண்டு இருக்கிறாயோ? எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாது இருப்போம் என்றார். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது? உன் வேலை என்ன? எங்கிருந்து வருகிறாய்? உன் நாடு எது? உன் இனம் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஒரு எபிரியன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக தந்தை கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுவேன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலின் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகி கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த
அவர்களால் இயலவில்லை. ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகிக் கொண்டே இருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு என்னை அழிய விட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுளத்திற்கேற்ப இவ்வாறு செய்தீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரைப்பாளர் உங்கள் பதில். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளையில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே என்னை மீட்டீர். நடுக்கடலில் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலைத்திரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே என்னை மீட்டீர். அப்பொழுது நான் உமது முன்னிலையில் இருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அப்பொழுது நான் உமது முன்னிலையில் புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு கோவிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தேன். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். Alleluia. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவிடம் அன்பு செலுத்துங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கவும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல்
உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகள் அவர்கள் புரிந்து கொண்டு அவர் அடித்து குற்ற உயிராக விற்று போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியில் வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவர் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சரசை மதுவும் எண்ணெயும் வைத்து அவற்றை கற்றி தம் பயணம் செய்து விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடிப்போர் பலரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதுக்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவரில் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு அறிஞர் அவருக்கு, இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். பலிபீடத்தில் வைத்து என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்து என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒரு திருபலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித தலைமை அனைத்துக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளையும் தூய மறைநீர்களும் நிறுவப்பட்ட பலியாக நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஒளியும் கூறி நாங்கள் கொண்டாடும் இப்பணியாலே தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இரக்கமுற்று கன்னிமரியிடம் பிறக்க திருவள்ளுமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இறந்தோரும் இருந்து உயிர்த்தெழுந்த நித்திய வாழ்வியங்களை அளித்தார். ஆகவே தூதரோடும் அரியணை சொல்வோர், ஆட்சியோர் மற்றும் வானக செடியானிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வையுமாறு மனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து நம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெடுக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பிலும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தலைவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிற அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுன்னிலையில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசு, புனித திருத்தூதர்களில் உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் புரூனோ அவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தொருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரியே, என் பேர் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரியே, என் பேர் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செம்மன் விருது கழுகி பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் என் ஆன்மா நலமடையும். ஆலய வேளையிலே
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூயாவியாரின் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறருக்கும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விலகம் புதிய மண்டகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லவரால் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எப்பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எப்பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகிற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக்குக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்து அருளடியால்தான் புத்துணர்வு ஊற்றவும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாரடைகளுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறி